உலகெங்கும் இருக்கும் சிவன் ஜோதிடம் நேர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம எல்லாரும் இந்த பதிவுல சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எப்போதும் போல உங்களுக்கு இந்த பதிவுல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரத்தை தான் நம்ம இப்ப பேச போறோம். இப்போ நம்ம ராகு கேது பெயர்ச்சியை பத்தி இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கடந்த பதிவுல மே மாத பலன்கள்ல பதிவுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரியான பண வசியத்தை இருக்கக்கூடிய ஒரு பிரேஸ்லெட் உங்களுக்கு குலுக்கல் முறையில இலவசமாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த பதிவுக்கு நீங்க எல்லாரும் கொடுத்த ஒரு பேர் ஆதரவுக்கு நன்றி. உங்களுக்கு இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேல, அதாவது இந்த மாத கடைசி வாரத்துல உங்களுக்கு அது குலுக்கல் முறையில தேர்ந்தெடுக்கப்பட்டு யாராவது ஒரு நபருக்கு உங்களுக்கு அந்த பிரேஸ்லெட் வந்து சேரும். இந்த பதிவை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இந்த பிரேஸ்லெட்ன்றது உங்களுக்கு கிடைக்க போகுது, அந்த சர்ப்ரைஸ் கிஃப்டா கிடைக்க போகுது. அதனால உங்களுடைய பேரு, உங்களுடைய நேரம், உங்களுடைய நட்சத்திரம், பிறந்த நேரம், பிறந்த நட்சத்திரம், ராசி இது எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களை குலுக்கல் முறையில தேர்ந்தெடுக்கும் போது அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு, அந்த பணத்தினால கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு அதுல ஒரு நிறைய மாற்றங்கள் வரும். இப்போ இந்த பதிவை நீங்க பார்த்துட்டு இருக்கிறவங்க, ராகு கேது பயிற்சி பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு 2 பேருக்கு போன தடவை பதிவு பார்க்கும்போது ஒருத்தருக்கு தான் நம்ம அந்த கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். இப்போ உங்களுக்கு 2 பேருக்கு அந்த கிஃப்ட் வரப்போகுது. அதனால எல்லாருமே இந்த பதிவை தொடர்ந்து பாருங்க, கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். தனுசு ராசி அன்பர்கள் சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த ராகு கேது பெயர்ச்சி. அடுத்தடுத்து கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு மட்டும்தான் சாதகமா இருக்கு. யாருக்கு சாதகமா இருக்கோ இல்லையோ, இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மட்டும்தான் சாதகமா இருக்கு. அட போங்க மேடம், நீங்க இப்படியே பேசிக்கிட்டே இருங்க, எங்களுக்கு ஒரு கர்மாந்திரமும் நடக்க மாட்டேங்குது அப்படின்லாம் நிறைய பேர் மனம் வெறுத்து பேசக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. நான் சொன்ன மாதிரி உங்களுடைய பிரச்சனைகளை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. உங்களுக்கு உண்டான நிவர்த்திகள் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பதிவுல நான் போடுவேன். இந்த தனுசு ராசி அன்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது பெயர்ச்சியில ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு மாறக்கூடிய ஒரு நேரம். ரொம்ப வருஷமா இருப்பேன், 40 வருஷம் 45 வருஷம் அப்படிலாம் இருந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு புலம்பெயரக்கூடிய ஒரு நேரம். எனக்கு அந்த சொந்த ஊரையே மறந்துட்டு இன்னொரு இடத்துக்கு போய் என்னுடைய சொந்த ஊரே இதுதான், என்னுடைய சொந்த நாடே இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த புலம்பெயரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. அதாவது சிங்க நடை போட்டு சிகரத்துல ஏறக்கூடிய ஒரு நேரம் தான். எவ்வளவோ முயற்சி, எவ்வளவோ தடைகள், எவ்வளவோ கற்களை தாண்டி, எவ்வளவோ ஒரு கண்ணீரை தாண்டி, எவ்வளவோ வேதனைகளை தாண்டி வந்திருக்கிறீங்க. கண்டிப்பாக அந்த சிகரம் உங்களுக்கு தான், உயர் பதவிகள் உங்களுக்கு தான், உயர்ந்த வருமானங்கள் உங்களுக்கு தான், சமுதாயத்துல அங்கீகாரமும் உங்களுக்கு தான். இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு கேட்கறதுக்கே ரொம்ப இன்பமா இருக்கு மேடம், இதெல்லாம் நடந்தா உங்களுக்கு ஒரு கோடி புண்ணியம் மேடம் அப்படின்ற மாதிரியாக தான் எல்லாருமே இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு ராசி என்பர்களுக்கு நம்ம ஒரு பலன்களை கணிக்கும் போது நம்மளுடைய மனநிலையும் சேர்ந்துதான் அங்க உங்களுக்கு ஒர்க் ஆகும். நம்ம அந்த ஜாதகத்தை கணிக்கும் போது, அந்த கோச்சார நிலவரத்தை கணிக்கும் போது, இந்த ராசிக்கு இந்த கிரகங்கள் இவ்வளவு சாதகமா இருக்குதே, இவங்க நல்ல உயர்ந்த நிலையை அடைய போறாங்க அப்படின்னு நம்ம மனம் மகிழ்ச்சியோடு சேர்வதற்குண்டான ஒரு நேரம். அந்த மன மகிழ்ச்சியோடு உங்களுக்கு பலனை சொல்லும் போது கண்டிப்பாக இந்த பலன்கள் 100% உங்களுக்கு பலிக்கக்கூடிய ஒரு பலன்களாக தான் இருக்க போகுது. இந்த தனுசு ராசி அன்பர்கள் ஒரு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகம், வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு பிராப்தம் அப்படின்றது இந்த காலகட்டத்துல அசைக்க முடியாத ஒரு நேரமாக இருக்க போகுது. யாரு என்ன வேணாலும் சொல்லட்டுங்க, யாரு எது வேணாலும் பேசட்டும், ஆனால் உங்களுக்கு உண்டான ஒரு வளர்ச்சிகளை யாராலையுமே தடுக்க முடியாத ஒரு நேரமாக தான். கடந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தடைகள் அதிகமா இருந்திருக்கு. உறவினர்கள் மூலமாக வந்திருக்கும், நண்பர்கள் மூலமாக வந்திருக்கும், ஏன் பெற்றெடுத்த பெற்றோர்கள் மூலமாக வந்திருக்கும்.
கட்டின அதாவது கணவரோ மனைவியோ உங்களுக்கு தடைகளை அதிகமாக கொடுத்திருப்பாங்க. இப்போ உங்களை தடுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. எப்படி அணை திறந்த வெள்ளம் போல நீங்க போறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மிக அருமையான காலகட்டமாக இருக்க போகுது. 10ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்திற்கு போயிட்டாரு. அதனால ஒரு சின்னதாக அந்த பாக்கியஸ்தானத்துல கொஞ்சம் குறைபாடு ஏற்படக்கூடிய ஒரு தருணம். யாருக்காவது அவங்களுடைய தந்தை வழியில ஏதாவது ஒரு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் மருத்துவ செலவுகள் எடுத்துக்கிறது நல்லது. அத நீங்க வேறொரு இடத்திற்கு போய் மருத்துவ செலவுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் முழுமையாக அந்த மருத்துவத்தின் மூலமாக அந்த வியாதிகளிலிருந்து நிவாரணம் பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு. குழந்தைகள்னால நிறைய ஒரு அந்தஸ்தை பெறக்கூடிய ஒரு தருணம். இதனால் வரைக்கும் உங்க குடும்பத்துல சம்பாதிக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினைத்த நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல குழந்தைகள் சம்பாதித்து உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு தருணம். என்னுடைய பெற்றோருக்காக நானு சம்பாதிச்சு கொடுக்குறேன், என்னுடைய பெற்றோர்களை நான் தான் கவனிச்சேன் அப்படின்னு சொல்லி உரிமையோடு உங்களை அரவணைப்போடு வச்சுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. வெளிநாட்டு பயணம், வெளியூர் பயணம், வெளிநாடு, அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு உயர் முன்னேற்றங்கள்லாம் இருப்பதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். வேலையில பாத்தீங்கன்னா இருந்த சிக்கல்கள் எல்லாமே முடிஞ்சிடும். இடியாப்ப சிக்கல்னா நம்ம தனுசு ராசி என்பவர்களுக்கு மட்டும்தான். எங்க போனாலும் இடியாப்ப சிக்கல் தான். வேலையில தொந்தரவு, வீட்டுல தொந்தரவு, பிசினஸ்ல தொந்தரவு, உடன் பிறந்த சகோதர சகோதரிகள்ல தொந்தரவு, கட்டின கணவர்ல தொந்தரவு. இப்படி அந்த அன்பே சிவம் படத்துல அந்த கமலஹாசன் சொல்ற மாதிரி எங்க போனாலும் பயமா இருக்கு, எங்க போனாலும் பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்கு. அந்த அளவு இருக்கு. இந்த தனுசு ராசி அன்பர்கள் எல்லா இடத்துலயும் இடியாப்ப சிக்கல்களை அனுபவித்து வந்த இந்த அன்பர்கள் இந்த காலகட்டம் அந்த சிக்கல்களில் இருந்து எல்லாமே தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த தீர்வுகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றக்கூடிய ஒரு தீர்வுகளாக தான் இருக்க போது. நீண்ட நாள் பிரச்சனைகள், நீண்ட நாள் கடன்கள் எல்லாமே முடியக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். நல்ல ஒரு வருமான உயர்வு, நல்ல ஒரு அந்தஸ்து, சமுதாயத்துல இதுநாள் வரைக்கும் ஏளனப்படுத்தப்பட்ட இந்த தனுசு ராசி அன்பர்கள், அசிங்கப்படுத்தப்பட்ட இந்த தனுசு ராசி என்பர்கள், அவமானப்படுத்தப்பட்ட இந்த தனுசு ராசி என்பர்கள் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு தருணம், தன்னம்பிக்கையோடு வாழக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி அளவலாவிய ஒரு நன்மைகளை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் தனுசு ராசி பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த தனுசு ராசி பெண்கள் தன்னுடைய குடும்பத்தை முதுகில் சுமந்து கொண்டு அந்த குடும்ப சுமைகளை தானே முன்னின்று பொறுப்பேற்று அனுபவிக்க சீரமைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த தனுசு ராசி பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அப்படின்னா என்ன, நீங்க வருமானம் சம்பாதிக்க போறீங்க, உங்களுடைய குடும்பத்தை நீங்க காப்பாத்த போறீங்க, உங்களுடைய கணவனுடைய கஷ்டத்தை நீங்க போக்க போறீங்க, உங்களுடைய பெற்றோர்களினுடைய துயரத்தை நீங்க போக்க போறீங்க. இந்த மாதிரி எல்லா இடத்திலையும் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்க்கக்கூடிய ஒரு பெண்களாக தான் இந்த தனுசு ராசி பெண்கள் இருக்க போறீங்க. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசா புத்தி சுயஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு உண்டான தகவல்கள் தெரிய வரும். நான் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது இல்லை, ஒன்லி போன் ஆன்லைன் கன்சல்டேஷன் தான் கொடுக்குறேன். யார் யாருக்கெல்லாம் டைரக்ட் அப்பாயின்மெண்டா பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ வீடியோ கால் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. வீடியோ கால் ஆப்ஷன்ல உங்களுக்கு உண்டான பலன்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.